சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவினுடைய தொண்டனை விட மோசமா இருக்காரு. ஒரு திமுக தொண்டன் கூட திமுக சார்பா அப்படி இருக்க மாட்டான். ஆனா சபாநாயகர் பார்த்தீங்கன்னா, இதே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழகத்துல ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னார். இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்துல நிறைய தமிழகத்துல ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கிறார். ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுறார். திமுகவுடைய ஒரு உறுப்பினரை போல மேடையிலிருந்து பேசுறாரு. அதனால்தான் ஆளுநர் எதிர்த்து போனாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையா கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.